இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 19 31 முடிய. இயேசு ஒரு கதை சொல்லுகிறார். செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். செல்வர் தினந்தோறும் விருந்துண்டான். இந்த லாசர் அந்த விருந்திலிருந்து பங்கு கிடைக்கவில்லை. கீழே சிதறியதையும் கூட நாய்கள் தின்றன. ஏதாவது கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இருந்தார். 2 பேரும் இறக்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் இறக்கும் பொழுது செல்வரை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? அவன் இறந்தான், புதைக்கப்பட்டான். ஏழையை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? இறந்தார். ஆண்டவருடைய தூதர்கள் அவனை சுமந்து கொண்டு விண்ணகத்திற்கு சென்று ஆபிரகாம் மடியில் வைத்தார்கள். இது எதை குறிக்கிறது? செல்வத்தை நம்பி செல்வமே சதம் என்று இருக்கின்ற மனிதர்கள் விண்ணகம் அடைவது மிக கடினம். இயேசு சொல்லுகிறார், பணக்காரர்கள் விண்ணகத்தில் நுழைவது மிக கடினமானது. ஏழைக்கு ஏன் ஆபிரகாம் மடி கிடைத்தது? ஏன் விண்ணகம் கிடைத்தது? உலகிலே அவன் துன்பத்திலே வாழ்ந்தான். துன்பத்தை ஏற்றுக்கொண்டான். அதை சபிக்கவில்லை. துன்பம் கடவுளுடைய திட்டம் என்பதை போல அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அமைந்த உள்ளம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைந்த உள்ளம் தேவை. பதட்டப்படாத, கடவுளுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, தம்முடைய தாழ் நிலையிலும் கூட நம்மால் வாழ முடியும் என்று கடவுளை சார்ந்து வாழுகின்ற ஒரு உள்ளம் தேவை, பண்பு தேவை. ஒழுக்கத்திலே மிக சிறந்தது அது. கடவுளுடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அமைந்த உள்ளத்தோடு வாழ்வது. பணக்காரன் எதை நம்பியிருந்தான்? அவனுக்கு அமைந்த உள்ளம் இல்லை. மனிதர்களை சார்ந்திருந்தான், செல்வத்தை சார்ந்திருந்தான். கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. அன்பானவர்களே, 2வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, செல்வந்தன் விண்ணகம் போவதற்கு தடையாக இருந்த அந்த செல்வத்தை அவன் எப்படி மாற்றி இருக்க வேண்டும்? செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்திருக்க வேண்டும். லாசருக்கு அந்த விருந்திலிருந்து பங்கு கொடுத்திருக்க வேண்டும். தன்னிடம் இருப்பதை மற்றவர்களோடு மனமுவந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது கடவுள் விண்ணகத்தில் தன்னுடைய இடத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஏழையை மதிக்க வேண்டும். அயலானை நேசிக்க வேண்டும். செல்வத்தை நேசிப்பது அல்ல, இந்த உலகில் இருக்கிற இன்பங்களை நேசிப்பதல்ல, ஏழ்மையை நேசிக்க வேண்டும். இயேசு அதை செய்தார். நமக்கு அவர்தான் ரோல் மாடல். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து வாழ, பகிர்ந்து உண்ண ஆண்டவரே, எங்களுக்கு பகிர்வு மனப்பான்மையில் சிறந்து விளங்க எங்களுக்கு வரம் தார். பணத்தை சார்ந்து அல்ல, உலகை சார்ந்து அல்ல, மனிதர்களை சார்ந்து அல்ல, மாறாக அயலானை நேசித்து தெய்வமாகிய உமக்கு பயந்து வாழ்ந்து ஆண்டவரே, எங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் விண்ணகத்தை அடைவதற்கான பாதையை செம்மையாக அமைத்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.